கதை கதை மழைக்கால மாலையின் மன்னன். அங்கம் ஒன்று. மழையுடன் வந்த ஒளி ஒரு காலத்தில் சிந்தூர் நாடு என்ற சிறிய அரசாட்சி இருந்தது. அதன் மன்னன் அருள்மேகன். வீரமும் அறிவும் சேர்ந்த அரசன். ஆனால் அவனது இதயத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அன்புக்கான இயக்கம். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. மன்னன் தனது அரண்மனை மாடியில் நின்று மழையை ரசிக்கும் போது கீழே கோவில் பக்கம் இருந்து ஒரு இனிய குரல் கேட்டது. அது காவேரி என்ற இளம் பெண் பாடிய பக்தி பாடல். அந்த குரலில் ஏதோ ஆழமான சக்தி இருந்தது. மன்னனின் மனம் அமைதியாகி அந்த குரலை மறக்க முடியாமல் போனான். அங்கம் 2. மறைந்த மலர். அடுத்த நாளே மன்னன் அந்த பாடகியை காண முயன்றான். அவள் ஒரு ஏழை விவசாயியின் மகள் என்பதை அறிந்தான். மன்னன் தன் அடையாளத்தை மறைத்து ஒரு சாதாரண மனிதராக அவளிடம் சென்றான். காவேரி அவனிடம், என் பாடல் கடவுளுக்காக தான், புகழுக்காக அல்ல என்றாள். அந்த சுத்தமான மனசே மன்னனை இன்னும் ஆழமாக ஈர்த்தது. நாள்கள் கடந்து இருவருக்கும் ஒரு நெருக்கம் வளர்ந்தது. ஆனால் மன்னன் தனது உண்மையான அடையாளத்தை சொல்ல தயங்கினான். அவள் தன்னை மன்னனாக அறிந்தால் அன்பு மாறிவிடுமோ என்ற பயம். அங்கம் 3. உண்மை வெளிப்படும் நேரம். ஒரு நாள் நாட்டில் விழா நடந்தது. அதில் மன்னன் தன் அரசவையில் உட்கார்ந்திருந்தான். காவேரி மக்கள் கூட்டத்தில் அவனை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தாள். அவள் உண்மையை உணர்ந்து கண்ணீர் விட்டாள். நீ மன்னன் என்பதை மறைத்தது ஏன் என்றாள். மன்னன் மெதுவாக பதிலளித்தான். நான் மன்னனாக இல்லை என்று நீயே நினைத்த போதுதான் நான் மனிதனாக உன்னை காதலிக்க முடிந்தது. அங்கம் 4. மழைக்கால மாலை. அந்த நாள் மழை மீண்டும் பெய்தது. மன்னன் தனது அரண்மனை கதவை திறந்து காவேரியை அழைத்தான். அவள் தயங்கினாள். நான் அரச குலத்துக்கு தகுதி இல்லையோ என்றாள். மன்னன் சிரித்தான். அரசர் என்று அழைக்கப்படும் பதவிக்கு மதிப்பை தருவது நாட்டு சட்டம். ஆனால் மனைவியாக மதிப்பை தருவது இதயம்தான். அதன்பின் அவர்கள் இருவரும் மழையில் நின்றபடி கைப்பிடித்தனர். மழைத்துளிகள் அந்த அரச காதலின் சாட்சியானது. நெறி, உண்மையான அன்பு பதவியையும் பெருமையையும் கடந்து செல்கிறது. அது ஒருவரின் மனதின் சுத்தத்திலும் உணர்ச்சியின் ஆழத்திலும் தான் பிறக்கிறது. நீ விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.